குரு பெயர்ச்சியை முன்னிட்டு உலக பிரசித்தி பெற்ற ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோயிலில் மகாதீபாராதனை நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு கோயில்களிலும் சிறப்பு அர்ச்சனைகள் நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் பயபக்தியுடன் வழிபட்டனர். அனைவருக்கும் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் ராசிநாதன் என ஆன்மீக அன்பர்களால் கருதப்படும் குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்வதே சோதிடத்தில் குரு பெயர்ச்சி என அழைக்கப்படுகிறது. அதன்படி மே 1ஆம் தேதி மாலை 5:19 மணிக்கு மேஷ ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு குரு பெயர்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள ஆபத்தாகேஸ்வரர் கோவிலில் குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேகமும் கலசா அபிஷேகமும் நடைபெற்றது. சரியாக மாலை 5:19 மணிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். நான் வருஷம் வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. வந்துட்டு போனால் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குதுங்க. குருக்காக வருவோம், குரு கோயில் தானே இது, அதுக்காக வருவோம். அப்புறம் வருஷம் நாங்கள் அங்கே குரு ஸ்தலத்துக்கு கரெக்டாக வந்துடுவோம். பாண்டிச்சேரியில் வருஷம் வந்துடுவோம். இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் முரப்பநாட்டில் கைலாசநாதர் கோவிலில் குரு பெயர்ச்சி விழா விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டத்தில் திட்டை வசிஷ்டேஸ்வரர் கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் வழிபட்டனர். கல்யாணம் ஆகும், என்ன நம்ம வேண்டிக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலிலும் மதுரை மாவட்டம் குருவித்துறையில் உள்ள பிரசித்தி பெற்ற குரு பகவான் கோவிலிலும் குரு பெயர்ச்சி விழா மிகவும் சிறப்புடன் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோரம்பள்ளத்தில் உள்ள பிரத்யங்கரா தேவி கால பைரவர் சித்தர் பீடத்தில் நடைபெற்ற ஆராதனையில் விவசாயம் செழிக்க வேண்டி பக்தர்கள் காய்கனிகளை காணிக்கையாக செலுத்தினர். சென்னை பாடியில் உள்ள திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் கோவிலில் லட்சார்ச்சனையில் திரளான பக்தர்கள் தரிசித்தனர். குரு பயிற்சியை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சிறப்பு நேரலையுடன் ஒளிபரப்பிய நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரபல சோதிடர் ஷெல்வி குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை வழங்கும் என கூறினார். ஒரே வார்த்தையில மேஷம் நிம்மதியாக தூங்கும். ரிஷபத்திற்கு கண்டிப்பாக ஒரு இடமாற்றம், ஏதாவது ஒரு மாற்றத்துக்கு தயாராகி கொள்ளணும். மிதுனத்துக்கு குடும்ப விஷயத்தில் மட்டும் கவனம். கடகத்திற்கு புதிய முதலீடுகளுக்கு தயாராகி கொள்வது நன்மை. குரு பரிகார ஸ்தலங்களில் இன்று முதல் பரிகார பூஜைகள் நடைபெறும் என கூறப்படுகிறது.